அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம் அன்னை ஸ்கொலாஸ்டிகா கூறுகிறார்கள், நம்முடைய வார்த்தைகள் பிறருக்கு நன்மை தருவதாக இருந்தால் மட்டும் பேசலாம். மற்ற சமயங்களில் தெய்வீக நூல்களை படிக்கலாமே. நம்முடைய அன்னையின் குணங்களில் நான் முக்கியமாக பார்ப்பது கருணை, கம்பேஷன். இந்த கருணை என்பது அன்புக்கு ஒருபடி மேலாக பார்க்கிறேன். முன்பின் தெரியாதவர்களுக்கு துன்பத்தில் ஓடி சென்று உதவுவது, இது அளவுக்கு அதிகமாகவே நம் அன்னை வாழ்வில் காணப்பட்டது என்று கூறலாம். அடுத்து திருவாசகம் என்ற நூலை பார்க்கும்போது அறிஞர் ஒருவர் கூறுகிறார், திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கு உருகார். இன்னொரு அறிஞர் கூறுகிறார், வான் கலந்த மாணிக்க வாசகர் உன் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கார். நான் கருப்பன் சாற்றினுடைய தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனித்தின் சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து ஓட்டாமல் இருக்கிறோம். இதையே நம்முடைய இயேசு சபை குரு தந்தை ஜெயராஜ் அவர்கள், திருவாசகத்தை கரைத்து குடித்து ருசித்தவர்கள் நான் சாகும்போது என்னுடைய தலைமாட்டில் திருவாசகத்தை வையுங்கள் என்று கூறுகிறார். அடுத்து தெய்வ திருக்குறளை பற்றி பேசும்போது கூறுகிறார்கள், அணுவை துளைத்து எழுகடலை புகுத்தி குறுக தரித்த குறள் என்று. அடுத்து நம்முடைய பைபிளை எடுத்துக்கொண்டோம். நம்ம நூலில் அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது நமது விவிலியம். தெய்வீக நூல்களில் மூழ்கி முத்தெடுக்கலாமே. நன்றி.